டாக்ஸி வராதனால ரோட்டுக்கு போய் ஏதாவது ஆட்டோ பிடிச்சிட்டு கிளம்பலான்னு நினைச்சேன் மேடம். அவ்வளவுதான் மேடம், வேற ஒன்றும் இல்லை மேடம். சத்தியமா மேடம். இவரையும் நம்ம ஷார்ட் லிஸ்ட்ல சேர்த்துக்காங்க. எஸ் மேடம். நெக்ஸ்ட் ப்ளே பண்ணுங்க. ஓகே மேடம். என்னடா என்னன்னே தெரியலடா. யாரு மேடம் இந்த ஆளு? சுதா தங்கி இருந்தாலே ஃப்ரெண்டோட வீடு. ஆமா. அந்த ஃப்ரெண்டோட புருஷன் பேரு ரமேஷ். இந்த ஆள் இங்க என்ன பண்றான்? சுதாவோட ஃப்ரெண்டு கஸ்தூரி கிட்ட விசாரிச்சப்ப உங்க வீட்டுக்காரர் எங்க போனாருன்னு கேட்டேன். இல்ல மொட்டை மாடியில தியானம் பண்ண போனாருன்னு சொன்னா. இவனும் அதே தான் சொன்னான். ஆனா இங்க இருக்கான். சம்திங் ராங். சரி சாமி, இவனையும் நம்ம ஷார்ட் லிஸ்ட்ல சேர்த்துக்காங்க. ஓகே மேடம். நம்ம பார்த்த வரைக்கும் சுதா ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி இந்த பக்கம் வரவே இல்ல. கவனிச்சிங்களா? எஸ் மேடம். ஆனா ஒருவேளை அந்த 1 மணி நேரம் ஃபுட்டேஜ் கட்டான நேரத்துல அவங்க இந்த பக்கம் வந்திருக்கலாம் இல்லையா மேடம்? பாசிபிள். சரி, இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த பூபாலன், ஆகாஷ், இந்த ரமேஷ் இவங்க எல்லாரையும் ஆள் அனுப்பி கூட்டிட்டு வாங்க. அவங்க எல்லாரையும் நான் விசாரிக்கணும். எஸ் மேடம். இங்க இருக்கிறவங்கள யார் யார நாம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோமோ அவங்க எல்லாம் கண்டிப்பா இங்க இருக்கணும், இன்க்ளூடிங் மகேந்திரன். மத்தவங்கள அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம். ஆனா நான் சொல்ற வரைக்கும் கேம்பஸை விட்டு வெளியே போக கூடாது. ஓகே மேடம். கோ. இவன் தான்டா பிள்ளை. செய்யற வேலையில என்ன ஒரு கவனம். குத்த வச்ச பொசிஷன் மாறாம வெட்டுறதுக்கு வாட்டமா எவ்வளவு அருமையா உட்காந்துருக்கான் பாரு. அப்படியே போய் பின்னாடி நின்று ஓங்கி. அண்ணே முதல்ல வண்டியை கொஞ்சம் தள்ளி நீ படிச்சுடுங்கண்ணே, அப்புறம் பார்த்துட்டான் உஷாராயிருவானே. ஏய் வண்டியை கொஞ்சம் தள்ளி பாட்டு. என்ன வருது? களத்துல இறங்கிடலாமா? பின்ன இதை விட வேற நல்ல சந்தர்ப்பம் எப்ப கிடைக்கும்? அருமையான சந்தர்ப்பம், களத்துல இறங்கிட வேண்டியதான். என் தம்பி வெங்கடேஷ், என்னை சுத்தி எத்தனையோ பயில இருக்காங்க. இந்த காரியத்துக்கு நான் ஏன் உன்னை தேர்ந்தெடுத்தேன் தெரியுமா? வீரன்டா நீ, வீரன். நம்ம ஆளுகளுக்காக உயிரையே கொடுக்க துணிஞ்சவன். அதுக்காகத்தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன். இப்ப நீ போக போறது தியாகுங்கிற தனி மனுஷனுக்காக பழி வாங்க போறது இல்லை. நம்ம ஆளுக மொத்த பேரோட மானத்தை காப்பாத்துறதுக்காக. புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுக்கிட்டேனே. கச்சிதமா செஞ்சு முடிச்சிடறாங்க. அதான்டா எனக்கு வேணும். இதப்பா, அருவாளை ஓங்கும் போது இல்ல குட்டி பொண்டாட்டின்னு எந்த சிந்தனையும் வரக்கூடாது. ஓங்குன அருவாளை ஒரே போடு, கழுத்து துண்டா போடு. பின்விளைவுகளை பத்தி யோசிக்காத. எல்லாத்துக்கும் அண்ணன் நான் இருக்கேன்டா. என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே, நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அருவாளை பதம் பாத்துக்க. எதுக்கு 2 திட்டு திட்டிக்கிட்டு போ. சரிண்ணே. வாங்க, எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிறத பார்த்தா ஏதோ விசேஷம் மாதிரி தெரியுது. எல்லாமும் தங்கச்சி வீட்டு விசேஷம் தான் துரை. என்னது, என் தங்கச்சி வீட்டு விசேஷமா? எனக்கு தெரியாம என் தங்கச்சி வீட்டுல என்ன விசேஷம்? ஏன்பா, உன் தங்கச்சி மகா சமாச்சாரம் ஊரெல்லாம் நாரிட்டு இருக்கு. நீ என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுற? என்னையா சொல்றீங்க? ஆமா துரைப்பாண்டி, உன் தங்கச்சியும் உன் தங்கச்சி மகளை பத்தியும் ஊருக்குள்ள கண்ணாப்புனான்னு பேசுறாங்க. பத்தி எவன் தப்பா பேசுறாலும் சரி, தலையெடுக்காம விட மாட்டேன். நல்லா சார்பா இருக்குண்ணே. இதுக்கு
கிளம்பி வருது. நம்ம விஷயம் அவங்களுக்கு இப்படியே தெரியும். அது அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னே. உங்க காலில் கூட விழுகிற முதல்ல கிளம்புங்கண்ணே. அது ஒரு விளக்கு அதை முரட்டு பையனே ஒரே முறை போட்டு சாச்சிருவானே நம்மள. கிளம்புங்க. வாங்க வண்டியில இருங்க. ஏறுனே ஏறுனே நம்ம ஏற முடியும். வண்டி எடு வண்டி எடு எடு எடியா. தங்கச்சி பவுல பத்தி தப்பா பேசுறவன வெட்டுறீங்க. வாய் பேசலாம் நீங்க போய் வெட்டுவீங்களா? நாளைக்கு இன்னும் பேசுவான். நம்ம ஊர்ல பின்னாடி பேசுறது 10 பேர் ரெடியா இருக்காங்க. ஒருத்த தலைய வெட்டா 10 பேர் பயப்படுவாங்க. அப்பதான் அவங்களுக்கு பயம் வரும். ஏங்க ஒருத்த தலைய வெட்டா 10 பேர் பயப்பட பைத்தியக்காரத்தனம். அவன் பயப்படுறதுக்காக தலைய வெட்டி நீங்க ஜெயிலுக்கு போறீங்களா? இல்ல மாப்ள, பழி தீத்தவனும். இந்த பாருங்க, இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு நிரந்தரமா என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அது முடிவு பண்ணி தான் நான் இங்க வந்திருக்கேன். முதல்ல 60 கொடுங்க. என்ன ஏற்பாடு மாப்ள? என்ன ஏற்பாடு சொல்லுங்க. இனிமேல் இந்த பிரச்சனை நம்மள பாதிக்காத அளவுக்கு ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணிருக்கேன். முதல்ல 60 கொடுங்க. 60 கொடுங்கன்றல. நீங்க வாங்க. நான் விசாரிச்ச வகையில சுதா நேத்து நைட்டு நாதன் ரூம்ல தான் தங்கியிருக்கா. நாதன் பெட்ல தான் செத்து கிடந்திருக்கா. அவளை கூப்பிட்டது ரஞ்சித் சாரு. அவரை பார்க்க தானே நியாயமா போயிருக்கணும். ஆனா பாரு, நாதனை பார்க்க போயிருக்கா. எனக்கு என்னவோ சுதா நீ நம்புற அளவுக்கு சுத்தமானவ இல்லன்னு தோணுது. என்னங்க சொல்றீங்க? அவ திருந்தி புது வாழ்க்கைக்கு திரும்பிட்டான்னு நீ நினைக்கிற இல்லையா? அது தப்புன்னு சொல்றேன். அவ திருந்தல கஸ்தூரி. அவளுக்கு அந்த பழைய வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு. சும்மா கண்டபடி பேசாதீங்க. ஆத்திரப்படாத கஸ்தூரி. நான் ஒன்னும் என் மனசு போன போக்குல சொல்லல. அவ நடந்துகிட்ட விதத்தை வச்சுதான் சொல்றேன். பாரு, நீ குழந்தைய பாத்துக்கன்னு சொல்லிட்டு போயிருக்க. அவ என்னடானா அத பத்தி கவலையே இல்லாம கிளம்பி போயிருக்கா. அதுவும் எப்படி? ரஞ்சித் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நாதன் ரூமுக்கு போயிருக்கா. அப்பன்னா அவன் தான் கஸ்தூரி ஏதோ பண்ணிருக்கணும். சுதாவோட கொலைக்கு காரணமே அந்த நாதன் தான். சேச்சே, அப்படிலாம் இருக்காதுங்க. இல்லம்மா, அப்படிதான் ஏதோ நடந்திருக்கு. நேத்து சுதா சொல்லாம குழம்ப போனத பத்தி நாம 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தப்போ நீ என்ன சொன்ன? இங்க இருந்த அந்த நாதன் வந்து ரஞ்சித் பத்தின உண்மையெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்துவாரு. அதுக்கு பயந்துகிட்டு தான் ராத்திரியோட ராத்திரியா அவ சொல்லாம குழம்ப கிளம்பி போயிட்டானே நீ சொன்னியா இல்லையா? சொன்னேன். ஆனா இப்போ அவ யார பார்க்க போயிருக்கான்னு பாத்தியா? எந்த நாதனை அவாய்ட் பண்றதுக்காக அவ கிளம்பி போயிருக்கான்னு நீ சொன்னியோ அதே நாதனை தான் அவ பார்க்க போயிருக்கா. வாழ்க்கை கொடுக்க போற ரஞ்சித் அவாய்ட் பண்ணிட்டு வாழ்க்கையை கெடுக்க போற அந்த நாதனை பார்க்க போயிருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ சரியில்லைன்னு தானே அர்த்தம்? இல்லங்க, அப்படியெல்லாம் எனக்கு தோணலங்க. சுதா எப்படி நாதன் ரூமுக்கு போனாங்கிற விஷயம் எனக்கு தெரியலங்க. ஆனா ஒண்ணுங்க, நாதன் சுதாவை கொல்லலங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுங்க. எதை வச்சு சொல்ற? நாதன் எதுக்காகங்க சுதாவை கொல்லணும்? நாதனோட நோக்கம் அலமுவை கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர வேற எதுவுமே கிடையாதுங்க. அலமுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரஞ்சித் தடையா இருக்கிறதுனால அதை சரி பண்ணணும்னு தானே சுதாவை தேடி வந்தாரு. அவரோட பிரச்சனை சரியாகணும்னா அதுக்கு சுதா உயிரோட இருந்தாகணும்ல. அலமு கிட்ட நடந்ததெல்லாம் வந்து சொல்லியாகணும்ல. தனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சாட்சிய நாதன் எதுக்காகங்க கொல்லணும்? நாதன் சொன்னதுக்கு சுதா சம்மதிக்காம இருந்திருக்கலாம். அந்த ஆத்திரத்துல கொண்டிருக்கலாம் இல்லையா? அப்படியே வச்சுக்கிட்டாலும் அந்த கொலை மறைச்சிருக்க மாட்டாராங்க. இப்படியா வெளிப்படையா பணத்தை போட்டு வச்சுக்கிட்டு கேனத்தனமா மாட்டிக்குவாரு? கொலைய மறைக்கிறதுக்குள்ள மாட்டிக்கிட்டாரா என்னவோ யாருக்கு தெரியும்? இல்லங்க, நாதனோட ஒரே நோக்கம் அலமுவ கல்யாணம் பண்ணிக்கிறதாங்க. அதுக்கு பாதிப்பு வர மாதிரி எந்த காரியத்தையும் செஞ்சிருக்க மாட்டாருங்க. அப்படின்னா சுதாவை கொன்னது யாரு? அதையும் நீயே சொல்லு. அந்த பிரவீன் தாங்க. ஆத்திரத்துல என் கழுத்துலயே கத்திய வச்சவன் சுதாவை கொல்லாம விட மாட்டேன்னு வேற சொல்லிட்டு போனா. அவன் தாங்க கொன்னிருக்கணும். எல்லாம் உங்களால வந்துச்சு. சுதா இருக்கிற சூழ்நிலையை புரிஞ்சுக்காம அவ இருக்கிற இடத்த சொல்லிட்டீங்க. அவன் தெளிவா அவளை தேடி கண்டுபிடிச்சு கொன்னுட்டான். என்ன கஸ்தூரி, கடைசியில என்ன குத்தம் சொல்ற? நான் என்ன வேணும்னு சொன்னேன்? உன் கழுத்துல கத்திய வச்சிட்டாமா? உன்னை எதனா பண்ணிடுவானுங்கிற பயத்துல தான் அப்படி சொன்னேன். உங்களை தப்பு சொல்லலங்க. பதட்டத்துல செஞ்ச காரியம் சுதாக்கு யமனாயிடுச்சேன்னு சொல்றேன். அதுக்கு நம்ம என்னமா பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா சுதா பாவங்க. அவ வாழும் போதும் சரி, சாகும் போதும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஏன் கஸ்தூரி, பிரவீன் கொலை பண்ணிருப்பான்னு சொல்றியே? அப்படின்னா பாடி எப்படி நாதன் ரூமுக்கு வந்துச்சு? தெரியலையேங்க. ஒருவேளை பழிய தூக்கி வேற யார் மேலயாவது போடலான்னு நினைச்சு பாடியை தூக்கிட்டு போய் நாதன் ரூம்ல போட்டிருப்பானோ என்னவோ. இல்லம்மா, குறிப்பா நாதன் மேல ஏன் பழிய போடணும்? தெரியலையேங்க.
ஒருவேளை நாதனுக்கும் பிரவீனுக்கும் முன்பகை ஏதாச்சும் இருந்துச்சோ என்னவோ, யாருக்குங்க தெரியும்? விசாரிச்சாதான் தெரியும். இருங்க, நான் போய் பார்க்கிறேன். உள்ள வாங்க சார், உள்ள வாங்க. சார், இங்க நடந்ததெல்லாம் தெரியுமா? தெரியும். தெரிஞ்சுதான் சென்னைக்கு கிளம்புறவன் பாதி வழியிலே திரும்பி வந்தேன். கடைசியில் இப்படி ஆயிடுச்சேங்க. என் சுதா என்னை விட்டு போயிட்டாளேங்க. அவ திரும்ப என்கிட்ட வந்துருவா, என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமேன்னு நினைச்சேங்க. இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாளேங்க. என்னை விட்டு போகாம என் கூடவே இருந்திருந்தான்னா இப்படி எல்லாம் நடந்திருக்குமாங்க? அவளை நான் பூ போல வச்சிருந்தேங்க. என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு கிளம்பி போனான்னு தெரியல. இப்படி வந்த இடத்துல அமைதி இல்லாம இப்படி கொலையாகி போயிட்டாளேங்க. நான் தான் சொன்னேங்க, போனதெல்லாம் போகட்டும், உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல, என் கூட வந்துருன்னு சொன்னேன். ஆனா அவ என் கூட வரலையே. இல்லங்க, நேத்து ராத்திரி அவ உங்களை தேடிதான் வந்தா. வரலையேங்க. என்கிட்ட வந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடக்க விட்டுருக்க மாட்டேனேங்க. அவ என்கிட்ட வரலையேங்க. வேற எவனையோ தேடி போயிட்டாளேங்க. நான் இருக்கிற இடம் வரைக்கும் வந்தவன் என்ன பார்க்காம வேற ஒருத்தனை பார்க்க போறான்னா அவ மனசுல அப்படி வேற என்னதாங்க இருந்துச்சு? அப்ப அவ மனசுல நான் இல்லையாங்க? என்ன தூக்கி எரிஞ்சிட்டாளாங்க? என்ன வேண்டான்னு நினைச்சிட்டாளாங்க? அவளுக்கு ஒரு புது வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு தாங்க நான் பாடுபட்டேன். அதை ஏத்துக்கிறதுல அவளுக்கு எங்க இஷ்டம் இல்லாம போச்சு? மறுபடியும் எங்க பழைய வாழ்க்கைக்கோ? வேண்டாம், விடுங்க, அது அவ இஷ்டம், என்னமோ பண்ணிட்டு போகட்டும். நல்லா இருந்திருந்தானா பரவாயில்லையே. இப்படி அநியாயமா செத்து போயிட்டாளேங்க. என் மேல அவளுக்கு அப்படி என்னங்க வருத்தம்? என்ன நம்பலையா இல்ல புரிஞ்சுக்கலையா? என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. விடுங்க சார், நடந்தது நடந்து போச்சு, இனிமே என்ன பண்ண முடியும்? பொறுக்க முடியலைங்க. நேத்து நல்லா இருந்தவ இன்னைக்கு இல்லன்னா மனசு ஏத்துக்க மாட்டேங்குதுங்க. என்னை பத்தி அவ என்ன நினைச்சிருந்தாலும் தெரியல, ஆனா அவளை பத்தி நான் நல்ல விதமா தாங்க நினைச்சிருந்தேன். அதனாலதான் விஷயத்தை கேள்விப்பட்டதும் அவ தப்பான முடிவு எடுத்திருந்தாலும் பரவாயில்லன்னு அவளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யறதுக்காக நான் திரும்ப வந்திருக்கேங்க. என்ன பாக்குறீங்க? அவளுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கெல்லாம் செய்ய வேண்டாமா? அவளை நான் என் பொண்டாட்டியா தான் நினைச்சிருந்தேன். ஒரு புருஷனா சுதாவோட டெட் பாடிக்கு செய்ய வேண்டியதை செய்யாம நான் எப்படிங்க போக முடியும்? காரியம் பண்றதுக்கு யாரும் இல்லாம போறதுக்கு அவ என்ன அனாதை போனமாங்க? நான் இருக்கேன். அவளோட வாழ்விலையும் சாவலியும் நான் இருக்கேங்க. சார், இந்த மனசு யாருக்கும் வராது சார். அவ என்ன கைவிட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, நான் அவளை கைவிட மாட்டேன்னு நிக்கிறீங்க பாருங்க. செத்ததுக்கு அப்புறமும் அவளுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. ரொம்ப பெரிய மனசு சார் உங்களுக்கு. கஸ்தூரி, இந்த விஷயத்துல நீங்க தாங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க சார், செய்யறேன். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சுதாவோட டெட் பாடியை நீங்க தாங்க எனக்கு வாங்கி கொடுக்கணும். நான் போய் வாங்குறதுல சிக்கல் இருக்கு, உங்களுக்கே தெரியும். எனக்கும் சுதாவுக்கும் நடுவில் இருக்கிற உறவு யாருக்குமே தெரியாது. நான் போய் பாடியை கேட்டேன்னா எந்த உறவுல கேட்குறீங்கன்னு கேட்பாங்க. அதெல்லாம் நான் சொன்னேன்னா மிச்சம் இருக்கிற என் வாழ்க்கை போயிடுங்க. இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. எனக்கு ஒரு குடும்பம் அமையணும், அதுக்கு நான் அலமுவை கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த விஷயத்துல எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லை. சுதா இருக்கும்போது
உங்களை வச்சுட்டு பேசின விஷயம் தான் இது. அலமு சுதா 2 பேரையும் யாரையும் ஏமாத்தாம 2 பேரோட சேர்ந்து வாழணும்னு நான் நினைச்சேன். ஆனா சுதா என்னை ஏமாத்திட்டு போயிட்டா. இனிமேல அலமோட யாச்சும் நான் நிம்மதியா வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் சுதாவுக்கும் எனக்கும் இடையில இருந்த உறவு வெளியில தெரியக்கூடாது. நான் சுதா கிட்ட கேட்டுக்கிட்டு தான் அதான், இப்ப உங்ககிட்ட கேட்டுக்கிறதும் அதான். எங்க உறவை பத்தி போலீஸுகிட்டையும் மற்றவங்ககிட்டையும் எதுவும் சொல்லிடாதீங்க. என் குடும்ப வாழ்க்கைக்கு செய்யக்கூடிய உதவியா தான் இதை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இல்ல சார், இல்ல. இந்த விஷயத்த பத்தி நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். போலீஸ்காரங்க வந்து கேட்டப்ப கூட நல்ல வேலையா உங்க விஷயத்த பத்தி நாங்க சொல்லவே இல்ல. தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அப்புறம் போலீஸ் உங்ககிட்ட வேற ஏதாச்சும் கேட்டாங்களா? எங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு விசாரிச்சாங்க. நாங்க பிரவீன் வந்து கொலவெறியோட சுதாவை தேடிட்டு போனதா மட்டும்தான் சார் சொன்னோம். அப்படியா? பிரவீன் சுதாவை தேடி இங்க வந்தானா? வந்தானாவா? கஸ்தூரி கழுத்துல கத்தி வச்சிட்டான் சார். அப்புறம் ஒரு வழியா கிளம்பி போயிட்டான். போகும்போது சுதாவை கொல்லாம விட மாட்டேன்னு சபதம் போட்டு போனான் சார். அப்ப அத போலீஸ்ல சொல்ல வேண்டியதானே? சொன்னோம் சார், விசாரிக்கிறோம்னு சொன்னாங்க. திரும்ப வந்து விசாரிச்சாங்கன்னா நடந்தது என்னங்கறத தெளிவா சொல்லுங்க. அப்புறம் சுதாவோட டெட் பாடியை எடுத்துட்டாங்கன்னு சொன்னேன். அதை பத்தி எதுவும் சொல்லாம இருக்கீங்களே? பாடியை நீங்க வாங்கிக்கிறீங்களான்னு போலீஸ் எங்களை கேட்டாங்க. நானும் சரின்னு தான் சொன்னேன். இவர் தான் எதுக்கு பிரச்சனை வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதனால ஒண்ணும் இல்லைங்க, திரும்ப கேட்டீங்கன்னா தருவாங்க. நீங்க வாங்கி மட்டும் கொடுங்க, மற்ற சடங்கெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி சார், பாடியை நான் வாங்கி கொடுக்கறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. எங்க எங்க இருங்க, முதல்ல யாருன்னு பாருங்க. சார், போலீஸ் வந்திருக்கு சார். நான் இங்க இருக்கிறது தெரிய வேண்டாம், அப்புறம் தேவையில்லாத கேள்வி கேட்பாங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி விஷயம் வெளியில தெரிஞ்சா சிக்கலாயிடும். நான் இங்க எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறமா கதவை தருங்க. ஓகே சார். வாங்க சார். நீங்க தான் ரமேஷா? ஆமா சார். உங்களை ஏஎஸ்பி ஜான்சி மேடம் கூட்டிட்டு வர சொன்னாங்க. எதுக்கு? உங்களை விசாரிக்கணுமா? சார், என் வைஃப் அவங்க வேண்டாம், உங்களை மட்டும் தான் கூட்டு வர சொல்லிருக்காங்க. நீங்க வந்தா மட்டும் போதும். நாங்க காரு கிட்ட நிக்கிறோம், சீக்கிரம் வாங்க. வாயா. அந்த அம்மா தான் திரும்ப விசாரிக்கணும்னா கூப்பிடுவேன்னு சொன்னாங்கல்ல, அதுக்காக தான் அனுப்பிச்சு விட்டாங்க போல இருக்கு. பெருசா ஒண்ணும் இருக்காதுங்க, போயிட்டு வாங்க. ஏய், என்னாச்சு? போலீஸ் போயிட்டாங்களா? சார், இல்ல சார், அவங்க விசாரணைக்காக என்ன கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. இதெல்லாம் வழக்கமா உள்ளதுதான். சுதா உங்க வீட்டுல தங்கியிருந்தா இல்லையா, அதான் விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டுருப்பாங்க. நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம், தைரியமா போயிட்டு வாங்க. நான் இங்க தான் இருப்பேன், நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். சரி கஸ்தூரி, போயிட்டு வந்துடுறேன். ஏய், இறங்க. யோ, டீ சொல்லு, நான் போயிட்டு வந்தேன். சார், என்ன எங்க சார் கூட்டிட்டு போறீங்க? அதான் சொன்னேயா, ஏசி மேடம் உன்னை கூட்டு வர சொன்னாங்கன்னு. சொன்னீங்க சார், ஆனா எதுக்காக கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லவே இல்லையே. அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, நேர்லயே போய் அவங்கள்ட்ட கேட்டுக்கோ. சார், என்ன சார் நீங்க? உங்களுக்கு தெரியாமலா இருக்கும். தெரிஞ்சதெல்லாம் அவன்கிட்ட சொல்லணுமா? என்ன சார் நீங்க அக்யூஸ்ட் கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? யார் என்னன்னு யாருக்கே தெரியும்? சே, அந்த ரிசார்ட்ல ஒரு கொலை விழுந்தாலும் விழுந்துச்சு. காலைல இருந்து டீ குடிக்க கூட நேரம் இல்லாம அங்கங்கன்னு அலைஞ்சிட்டு இருக்கோம். சார், சும்மா ஒரு ஆர்வத்துல தான் சார் கேக்குறேன். சொல்லுங்க சார், எதுக்காக சார் என்ன கூட்டிட்டு வர சொன்னாங்க? அட என்னையா உன்னோட ரோதனையா போச்சு, திரும்ப திரும்ப அதையே கேட்டு இருக்க? சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், சொல்லுங்க சார். நீங்க நைட்டு பார்ட்டி கொண்டாடுற மாதிரி அரேஞ்ச் பண்ணி தரேன். சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். நேத்து நைட் ரிசார்ட்ல ஒரு பொண்ணு செத்து போச்சே, அந்த பொண்ணு உனக்கு ரொம்ப பழக்கமா? பழக்கம்லாம் ஒன்றும் பெருசா கிடையாது சார். அந்த பொண்ணு வந்து என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு சார், அவ்வளவுதான். மத்தபடி எனக்கு அந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்புறம் எதுக்காக நேத்து ராத்திரி அந்த ரிசார்ட்ல அந்த பொண்ணை பார்க்க போனீங்க? சொல்லுங்க, ஏன் பார்க்க போனீங்க?
சார் நான் அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்ட நேரத்துல நீங்க அங்க போயிருக்கிறது ரிசார்ட்ல இருக்கிற சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. அத பத்தி விசாரிக்கத்தான் ஏசி மேடம் உன்னை கூட்டு வர சொன்னாங்க. போதுமா? சார் நான் சும்மா என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க தங்கியிருந்தான் சார், அவனை பக்கம் தான் சார் போயிருந்தேன். அதெல்லாம் ஏசி மேடத்துல வந்து சொல்லிக்கயா. 3 டீ, ஒரு டீ லைட்டா, ஒரு டீ ஸ்ட்ராங்கா, ஒரு பன்னு. ஹலோ, இங்க ஒரு ஆள் நின்று தானே பாத்தீங்களா? இல்லைங்க சார். ஐயோ என்னையா நம்ம கூட்டு வந்த ஆளை காணுயா? என்னையா சொல்ற? டீ சொல்லிட்டு திரும்பக்குள்ளே ஓட்டாயா? உன்னை நம்பிதான் ஒப்படைச்சிட்டு போனேன். மேடத்துக்கு தெரிஞ்ச அவ்வளவுதாயா. நீ இந்த பக்கம் போய் பாரியா, நான் அந்த பக்கம் போய் பாக்கிறேன். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. திரு பிக்சர்ஸ், தபால் பெட்டி எண் 7000, சென்னை 6,87,000.